ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரவை கேசரி தான் செய்ய போகிறேன். இந்த ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அதே சேம் கப்பில் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் ரவைக்கு 3/4 கிளாஸ் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், கேசரி பவுடர், அப்புறம் நெய், தண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து நெய் போட்டு தான் நான் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் வந்து ரவையும் போட்டு அதே நெய்யில் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வறுத்த ரவை தான், இருந்தாலும் வந்து கேசரி செய்யவும் நெய்யிலையும் கொஞ்சம் வறுத்துக்கணும் ரவையை. கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, சும்மா லைட்டாக அதை வதக்கி விட்டாலே போதும். பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அதே பேனில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ ரவை எடுத்தோலிங்களா, அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியில் வந்து கேசரி பவுடரை கலந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ கேசரி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் ஒரு 5 to 10 மினிட்ஸில் அது கொஞ்சம் கெட்டி தட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் செய்யும் போதே தளன்னு தான் செஞ்சு எடுத்துப்பேன். பாருங்கள், கேசரி பவுடரும் ஊற்றிட்டேன். இப்போ இந்த இது வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க தண்ணியை. ஏலக்காவும் போட்டுட்டேன், அப்போ தான் ஏலக்காவோட ஸ்மெல் வந்து அதில் இறங்கும். தளன்னு கொதிச்சிச்சு பாருங்கள் தண்ணி. இப்போ வந்து சிம் பண்ணிவிட்டு ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா கெட்டியாகிடும். ஸோ கிளறிட்டு ஒரு கையில் கிளறிட்டு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கெட்டி தட்டாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு எல்லோ கலர் பவுட்ரு கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வந்து இந்த பைனாப்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி அதை கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு மாதிரி கெட்டியாக இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த டைமில் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சுகர் ஆட் பண்ணால் இது வந்து கொஞ்சம் இறுக்கி இருக்கிறத வந்து கொஞ்சம் தண்ணியாக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணியாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கெட்டி தட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எப்போவுமே அதை செய்யும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ தளன்னு இருக்குது பாருங்கள். எடுக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே வழுக்கிட்டு கீழே விழணும், அந்த பதம் ஓகே. ஏன்னா நம்ம செய்யும் போதே ரொம்ப கெட்டியாக செஞ்சிட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக வந்து அது ரொம்ப